மூணாவது ப்ரோமோ பார்க்கும்போது எனக்குலாம் எப்படி இருந்துச்சுன்னா, தம்பி விஷாலு யாரு சொன்னாலும் இதை ஏத்துக்க மாட்டேங்கிற. நான் வந்து ஜென்யூனா தான் இருந்தேன். ஜென்யூனான ஃப்ரெண்ட்ஸ் தான். எங்களுக்குள்ள லவ்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு ரீசனை சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தலைவன் வந்துட்டு இந்த ஒரு ஆப்பை கொடுப்பாரு அப்படிங்கறத எதிர்பார்க்கல. கண்டிப்பா நான்லாம் வந்து சுத்தமா எதிர்பார்க்கல. இது மரணடி ஆப்பா இருக்குது. எவிக்ஷனை பத்தி ஓகேங்களா. இந்த வாரம் வந்து மிட் வீக் எவிக்ஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஹண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது உண்மைதான் ஓகேங்களா. ஹண்ட் இல்ல உண்மைதான். அது வந்து யாரு நடத்த போறா, எப்படி நடக்க போகுது அப்படிங்கறதையும் நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோக்குள்ள போறோம்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஜாக்லின் இந்த ஒரு வர்ஷினி வந்ததுல இருந்து ஒரு டாஸ்க் ஒண்ணு இருக்கு. என்கிட்ட ஒரு டாஸ்க் ஒண்ணு இருக்கு. அது நான் வந்து சொல்றேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அது வந்து சும்மா சொல்லுவாங்க போல சும்மா ஒரு அப்படியே நம்ம ப்ரொஜெக்ட் ஆகணும் அப்படிங்கிறக்காண்டி சொல்லுவாங்க போல அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஜாக்லின் கூட அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, எல்லாரும் வரட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜாக்லின் வந்து வர்ஷினி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்பதான் தெரியுது இவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது. என்னன்னா எவிக்ஷன் ஓகேங்களா. இந்த வாரம் வந்து கண்டிப்பா மிட் வீக் எவிக்ஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. பார்க்கும்போது யாரா அப்படிங்கிற அளவுக்கு வந்து யோசிச்சு ஓட்டிங் லிஸ்ட்ல எடுப்பாங்க, கண்டிப்பா ஓட்டிங் லிஸ்ட்ல எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தா, ஆனா அங்க ஒரு ஹண்ட் கொடுத்துட்டானுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு எவிக்ஷன் நடத்த போறதே வந்து உள்ள வந்து 8 கண்டஸ்டன்ட் மட்டும்தான். இந்த 8 கண்டஸ்டன்ட் தான் நீங்க யாரு வெளியில போவீங்க, நீங்க யாரு வெளியில போறீங்க அப்படிங்கறத சூஸ் பண்றது இந்த ஒரு 8 கண்டஸ்டன்ட் மட்டும் தான் நாங்க சூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து பெரிய ஷாக்கிங் கொடுத்துட்டாங்க. இதுல வந்து நிச்சயமே கிடையாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, முத்துக்குமார் சௌந்தர்யா ரெண்டு பேத்துக்குமே வந்து டைட்டில் கொடுக்கறதுக்கு சான்ஸே கிடையாது, சான்ஸே இல்லாத மாதிரிதான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தேன். ஆல்ரெடி எப்படின்னா சேனல் ப்ராடக்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தேன். ஆனா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா, முத்துக்குமார்லாம் வந்து சேனல் ப்ராடக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. நான் அந்த வீடியோலயே நான் வந்து சொல்லியிருந்தேன், 25% தான் வந்து சேனல் ப்ராடக்ட் முத்துக்குமரன், மிச்சம் எல்லாமே பாத்தீங்கன்னா பிகைன் நோட்ஸ் அந்த மாதிரி வந்து வெளியில சேனல் நிறைய வச்சிருக்காரு. இது வந்து விஜய் டிவில வந்து 25% தான் இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தேன். அப்பயே நான் சொல்லியிருந்தேன். ஆனா அவர் வந்து அது ஃபுல் வீடியோ பார்த்தாரா என்னன்னு தெரியல. அவர் வந்துட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எப்படி நீங்க சொல்லலாம், இது முத்துக்குமார் வந்து சேனல் ப்ராடக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் இதுக்கு தான் ஒரு கிளாரிட்டி கொடுக்கலான்ட்டு. இந்த முத்துக்குமார் வந்து சேனல் ப்ராடக்ட் கிடையாது. முத்துக்குமார் சரி சௌந்தர்யா ரெண்டு பேருமே சேனல் ப்ராடக்ட் கிடையாது. இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா அந்த ஒரு ரெண்டு பேருமே வந்து ஒரு டவுனான ஸ்டேஜ் தான் ஓகேங்களா. ஒரு 25% தான் சேனல்ல கம்பேர் பண்ணும்போது 25% தான். இந்த 6 பேர்த்த கம்பேர் பண்ணும்போதும் வந்துட்டு கீழே தான் ரெண்டு பேருமே சேனலுங்கும் போது. ஆனா ஓட்டிங் லிஸ்ட்ல டாப்ல இருக்கானுங்க. ஆனா அவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னா, சேனல் ப்ராடக்ட்டை தான் நாங்க சேவ் பண்ண போறோம், சேனல் ப்ராடக்ட்டை தான் வச்சு நாங்க விளையாட போறோம், சேனல் ப்ராடக்ட்டை மட்டும் தான் நாங்க வந்து அந்த ஒரு எப்படி சொல்றது, அவங்க தான் வந்து டைட்டில் கொடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி இது நிறைய நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டே இருந்துச்சு. ஆனா இப்ப பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தோணுது, ஒருவேளை சேனல் ப்ராடக்ட்டை கொண்டு வந்திருப்பாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு வந்து தோணுது. அண்ட் இந்த ஒரு 8 கண்டஸ்டன்ட் வந்து யாரை சூஸ் பண்றாங்களோ அவங்க தான் வந்து வெளியில போறாங்க அப்படிங்கிறது தெரியப்படுது. இப்ப பாத்தீங்கன்னா வந்துட்டு உள்ள வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா சிவகுமார் அண்ட் பாத்தீங்கன்னா வந்து சாச்சனா வந்திருக்காங்க. இவங்க ஒரு ரோஸ்டிங் பண்ணல, அவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. அது ஒரு சீட் மாதிரி வந்து பவுல்ல இருக்கும், சீட் மாதிரி அதை எடுத்து இது யார் யாருக்கு பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இதுல தான் விஷாலுக்கு வந்து யார் சொன்னாலுமே கேட்டுக்க மாட்டாப்ல. ஆனா வந்துட்டு பிக் பாஸே வந்து இதை சொல்லியிருக்காப்ல, இதுக்கு மேலேயும் கேட்டுக்குவானா இல்ல வந்து நான் ஜென்யூனா தான் ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்தேன் அப்படிங்கறத ஏத்துட்டு போறானா அப்படிங்கிறது அவங்க கையில தான் இருக்குது. எப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஜாக்லின் வந்து சொல்றாங்க, கிளாப் வர வர வந்து ஃப்ரெண்ட்ஸை மாத்திக்கிட்டே இருக்காங்க, இப்ப லேட்டஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாரு அப்படிங்கிற மாதிரி வந்து ஜாக்லினை பார்த்து கேட்கறாங்க நம்ம சிவகுமார். இது கரெக்டா அவங்களுக்கு பொருந்தும். ஏன்னா கிளாப்ஸ் வர 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 அவங்க போயிட்டே இருந்தாங்க. கண்டிப்பா இது நியாயம் தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லவ் கண்டென்ட் மட்டும்தான் வந்துட்டு என்டர்டைனர், இது வந்து விஷாலு என்டர்டைனர் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனா உடச்சு விட்றாங்க. லவ் மட்டும் தான் லவ் மட்டும் தான் இருக்குது, அதை வச்சு நான் ஏதாச்சும் பண்ணி என்டர்டைன் லவ்ல வந்து என்டர்டைன் பண்ணிட்டு இருப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து நான் பண்ணுவேன் அப்படிங்கறது வந்து விஷால்ட்ட வந்துட்டு சொல்லிடுறாங்க நம்ம சிவகுமார். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அறம்னு சொல்லி அறுத்துக்கிட்டு மக்கள் இன்னமுமா உன்னை நம்புறாங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து இருக்கிறது பாத்தீங்கன்னா முத்துக்குமரனை வந்துட்டு இந்த ஒரு இது லிஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. ஒரு சீட் மாதிரி இருக்கும் ஓகேங்களா, ஒரு சீட் மாதிரி இருக்கும். அந்த சீட்ல வந்து இதெல்லாம் எழுதிருக்கும், இதெல்லாம் யாருக்கு பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒவ்வொன்றா வந்து எடுத்து பார்க்கும்போது படிக்கும்போது கண்டிப்பா தெரிஞ்சு இது வந்து இவங்களுக்கு பொருந்தும் அப்படிங்கிறது கண்டிப்பா தெரிஞ்சிடும். இந்த 3 மட்டும் தான் வந்து ப்ரோமோ கொடுத்துருந்தாங்க. இதுவும் ஓரளவுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இந்த இதுல வந்து மிட் வீக் எலெக்ஷன் இருக்குது, கண்டிப்பா யாரு போவாங்கிறது கெஸ் பண்ணவே முடியாது.